ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை பேசுகிறதுக்கு. ஸோ நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக எமோஷ்னல் மூமெண்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக எமோஷ்னல் தான். வீக்காக எந்த லெவலுக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே எனக்கு ரொம்ப ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம கண்ணையே நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்பான ஒரு சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம டீமு. இதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியல. என்ன அப்கமிங் வரப்போகுதுன்னு நம்மளால் எதிரே பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் டிவோர்ஸ், இன்னொரு பக்கம் மேரேஜ்னு சொல்லி இப்படியே தான் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீன் அதாவது விஷுவல் ட்ரீட் ஃபார்ம் ஹவுஸில் போச்சு இல்லையா, அந்த ஒரு சீன் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி எபிசோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ விஜய் அவ்வளோ அழுகிறாருங்க. ஐயோ, அதை பார்க்கும்போது எனக்கே இப்படி நிறையாமல் கண்ணிலலாம் தண்ணி வருது. அவ்வளோ ஒரு எமோஷனலாக இருந்துச்சு. காவேரியுமே ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கம்பேரிங் காவேரி விஜய் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஈவன் காவேரியுமே ஃபீல் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இது நம்ம விஜய் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, காவேரி எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் இன்றைக்கி எபிசோடில் ஒவ்வொரு டைலாக்ஸ், எல்லா டைலாக்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக டைலாக் ரைட்டர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும், மகாநதி டீம் இந்த ஒரு அழகான நமக்கு சீன்ஸ் விஷுவல் ட்ரீட் கொடுத்தது, இன்றைக்கி எபிசோடில் ஃபுல் எமோஷன்ஸ் கொடுத்தது, அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு. இன்றைக்கி எபிசோடில் இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஃபுல் எமோஷனலாக இருந்தாலும் நான் ஒரு இடத்துல அப்பாடா மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, மனசில் அந்த பாரமே குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி மூமெண்ட் எப்போ அப்படின்னா, நான் காவேரி திட்டணும்னு எதிர்பார்த்தோம் அவங்க அம்மாவையோ அவங்க அக்காவையோ அவங்க ஃபேமிலியை. பட் இந்த இடத்துல கங்கா கால் பண்ணி பேசும்போது காவேரியாக நம்ம விஜய் பேசினார் பார்த்தீங்களா, அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எப்பாடா இப்போ தான் எனக்கு மனசில் இருந்த பாரமே குறைஞ்சது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் மட்டும் நீங்கள் என்ன சொன்னு கேட்டே போயிட்டு இருக்கதான் என்னை மட்டும் திட்டிகிட்டே இருக்காங்கன்னு உங்கள் ஒன்று திட்டுவாங்களா அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க உங்கள் அம்மான்னு சொல்லும்போது நாங்கள் காவேரிக்குமே கங்காவுக்குமே டவுட் வந்துடுச்சு. அந்த சீனை பார்க்கும்போது எப்பாடா இப்போ தான் மனசில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை விஜய் சொல்லுவாங்க, எங்கள் அக்காட்ட ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அம்மா பேசும்போது நெக்ஸ்ட் டைம் கூட நான் பேசுகிறேன், ஆமாம் நாங்களுக்கு இதை வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அவங்க அம்மா பேசிட்டாங்கன்னா இதை விட மோசமாக கூட நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மாதிரி ஃபேன்ஸோட மைண்ட் செட்டு. பட் எனிவேஸ் இதெல்லாம் போகும்போது அந்த கார் சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கார் சீக்வன்ஸ், இந்த கார் சீக்வன்ஸ், ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது ப்ரொபோசல்ஸ் சீன்ஸை முடிச்சுட்டு தான் அந்த கார் ட்ராவல் போகிறாங்க. பின்னாடி உட்காந்துருக்கிறது தாத்தாவும் இல்லை, முன்னாடி உட்காந்துருக்கிறது வெண்ணிலா, ராகினி பாட்டி யாரும் இல்லை, நம்ம காவேரி தான். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ பேசுவோம். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப 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 எமோஷனலாக, எஸ்பெஷலி எனக்கு விஜயை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. அவர் காவேரி இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன், என் கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. பட் ஒரு கட்டத்தில் காவேரிமா நான் இவங்க கூட வந்துடுறேன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நம்ம விஜய் மனசு மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு த்ரூ அவுட் த எபிசோட் ஃபுல் எமோஷனல் சீன்ஸ் தான். அப்புறம் கார்லேருந்து இறங்கியும் அந்த அழுது அப்படியே இன்னைக்கு ஃபுல் எபிசோட்லையுமே விஜய் கல்யாணம் தண்ணி இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. போத் ரெண்டு பேருமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெண்டு பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் செம்மையாக ராக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் கூடுதலாக நம்ம விஜயோட அந்த ஒரு எமோஷன் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஃபுல்லாக பார்க்காம திட்டையார வந்துடாதீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, காவேரியுமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணாங்க. பட் காவேரியை தாண்டி எனக்கு கம்பேர் பண்ணும்போது விஜயோட அந்த ஒரு எமோஷன் அவங்களோட அவங்க அதிகமாக பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.